Let's make சீத்தாப்பழ ஐஸ்கிரீம். இது செய்கிறதுக்கு 200 grams fresh cream, 50 grams powdered sugar, 150 grams milk powder, 200 ml பாயில் பண்ணி சில் பண்ணியிருக்கிற மில்க் எல்லாமே சேர்த்து ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் மிக்ஸி பிளெண்டரில் கூட நீங்கள் ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் சீத்தாப்பழம் எடுத்து டீசீட் பண்ணிக்கலாம். ஒரு சீவரும் விஸ்கும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே டீசீட் ஆகிடும். நார்மல் மிக்ஸி பிளெண்டரில் கூட பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் இந்த மாதிரி சீட்ஸும் பல்ப்பும் தனித்தனியாக வந்துடும். இப்போ சீத்தாப்பழத்தோட பல்ப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் கிடைச்ச ஜூஸ் மட்டும் மிக்ஸ்டரில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி 3 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. ஆஃப்டர் 3 hours கொஞ்சம் கொரன்னு இருக்கும். மறுபடியும் ஸ்மூத்தாக ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சுகர் லெவல் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா 25 grams பவுடர் சுகராக சேர்த்துக்கோங்க. இப்போ சீத்தாப்பழத்தோட பல்ப் சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு 8 hours or ஓவர் நைட் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 8 hours நல்ல டேஸ்டான க்ரீமியான சீத்தாப்பழ ஐஸ்கிரீம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.